எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு முறையாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் பயங்கர வேகமாக ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து சிஎம் பங்க் கொலவெறியோடு இறங்குறாரு. ஸோ இறங்கின உடனே ஒரு டேரெக்டாக ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே மைக் எடுக்கிறாரு. மைக் எடுத்த உடனே ஸோ நான் இப்போ கொலவெறியில் இருக்கேன், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரில, நான் இப்போ யாரை பற்றி பேசணும், நான் யாரை இப்போ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ், ஜான் சீனா, ராக் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கத்த. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா போச்சு, என்னால் ரெசில்மேனியாவுக்கு போக முடியல, நான் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்கிறாரு. ராக், நான் மட்டும் உன்னை இப்போ பார்த்தேன், நீ இப்போ இங்கே இருந்த அப்படின்னா நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ராக்கை பற்றி பேசுகிறாரு. நீ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிகேல போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கலாம். ஸோ நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நீ என்னை எப்பவுமே மாற்ற முடியாது. நீ ஜான்சினாவை மாற்றலாம், கோடியை மாற்றலாம், ஆனால் நீ என்னை எப்பவுமே மாற்ற முடியாது. ராக், நீ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டார்கெட்டில் எப்பவுமே இருப்ப அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ராக்கை பற்றி ஜான்சினா பேசுகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல ஜான்சினாவை பற்றி பேசுகிறாரு. ஜான்சினா, நீ பார்த்தீங்கன்னா உன்னோட லாஸ்ட் ரன்னில் இருக்க. ஸோ நீ கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவனாகவே இருந்துட்டு போயிடுவேன். ஸோ 22 வருஷமாக நீ ராயல்ட்டி, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசி உன்னோட லாஸ்ட் ரன்ல நீ இந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஜான்சினாவையும் பிடிச்சி கழுவி ஊத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் செத் ராலின்ஸை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் செத் ராலின்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக செத், எப்பவுமே நான் சொல்கிறது தான், நீ பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சோட புருஷன் தான். ஸோ நீ பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சோட புருஷன் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவர் எப்பவும் சொல்லுவார் பார்த்தீங்களா. ஸோ பெக்கி லின்ச்சும் செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெக்கி ஹஸ்பண்ட் மாதிரி இருப்பா, நீ ஒய்ஃப் மாதிரி இருப்ப அப்படின்ற மாதிரி கலாய்ப்பார். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அதே இடத்துல செத் ராலின்ஸ் ரிங்குக்குள்ளே வர செத் ராலின்ஸும் சிஎம் பங்கும் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேருமே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ரிங்கு கிட்ட அடிச்சுக்குவாங்க, அந்த கமாண்டரி டேபிள் கிட்ட அடிச்சுக்குவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து விட கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஃபைனலி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பேக் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே டீம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி ஸோ அவரோட அந்த டீமன் கேரக்டரை வெளிக்கொண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸோ ஃபின், நீ ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பிரான் பிரேக்கரை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபின் பேலர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போவார். ஸோ மேபி ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா டீமன் பேலராக மாற போகிறாரு. ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் டேல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மெம்பரை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் வர்சஸ் குந்தருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை கலாச்சிட்டு இந்த மேட்ச்சில் வருவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். ஃபைனலி இந்த மேட்ச்சில் குந்தர் ஓட்டிஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை திரும்ப அடிப்பார். உடனே அந்த இடத்துல ஜே ஊசோ உள்ள குந்தர் அடிப்பார். உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் ஜே ஊசோவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புவார். இதுக்கு அடுத்தபடியாக உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஐவி நைல் வர்சஸ் லைரா வல்கிரியனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்,
இருக்கும், யார் வின் பண்ணுவா, ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போகுது. இந்த மேட்ச் கடையில் ஸோ டக்கோட்டா காய் உள்ளே வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக கொண்டு போனாங்க. ஃபைனலி லைரா வல்கீரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஐவி நெயில பீட் பண்ணி ஸோ அவங்களோட உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை அவங்களே ரிட்டைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸும் சிஎம் பங்கும் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ்ட்ட பேசுவார். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிக்கணும், அதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ ராயல் ரம்பில் நான் ஜெயிக்க வேண்டியது, ஸோ அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சான், நான் இப்போ பட்டது பட்டு தப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் நெக்ஸ்ட் வீக் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதில் உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே செத் ராலன்ஸ் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பென்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விளையாண்டுருப்பாரு. ஸோ அதில் அவர் வின் பண்ணது. ஸோ அவர் ஃபியூச்சரில் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ண அந்த இடத்துல பென்டா உள்ள வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர் வர்சஸ் கிரீட் பிரதர்ஸ்க்கான WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் யாரையோ தேடி போகிற மாதிரியும் ஸோ அந்த லிச்சார் லிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளை தேடி போகிற மாதிரியும் அவர்கிட்ட காசு கொடுத்து ஏதோ ஒரு பொட்டியை வாங்குறாரு, திறக்கிறாரு, ஸோ உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மேபி அதுக்குள்ள ஒரு மாஸ்க் இருக்கும். ஸோ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாட் கேபிள் ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு புது ஆளாக வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. உடனே அந்த மேட்சை உடனே காமிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் ரெண்டு டீமும் வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் கிரீட் பிரதர் வின் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் ரொம்பவே க்ளீனாக கிரீட் பிரதர்ஸை பீட் பண்ணி அவங்களோட WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை அவங்களே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் உள்ள வருவார். உள்ள வந்த உடனே அந்த இடத்துல பிரான் பிரேக்கருக்கும் ஜட்மெண்ட் டே கடையில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஜட்மெண்ட் டேல இருந்து ஃபின் பேலர், கர்லிட்டோ ஸோ அவங்க மூணு பேரும் உள்ள வந்து அவங்களை அடிக்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரையும் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுருவாரு. ஸோ எப்படி ஸ்டோரி என்ன கொண்டு போகிறாங்க, ஸோ பிரான் பிரேக்கரோட என்ன மாதிரியான மேட்ச் யாரு கூட ரெசல்மேனியால இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேவுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான ஒரு ரைவல்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்கைக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு கூட ரெசல்மேனியால மோத போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவலான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல இயோ ஸ்கை வின் பண்ணுவாங்களா, ரியா ரிப்ளி வின் பண்ணுவாங்களான்னு ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு கட்டத்தில் அவங்க மேலே இருக்க கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா மேலே காட்டி பியாங்கா பிளேரை தள்ளி விட ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை ரொம்பவே க்ளீனாக ரியா ரிப்ளியை பீட் பண்ணி ஸோ நியூ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அவங்க இந்த வருஷம் ரெசல்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.